வணக்கம். குறள் 985. அதிகாரம் சான்றாண்மை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. இப்போது இதுக்கான பதவுரையை பார்த்துருவோம். ஆற்றுவார் அப்படின்னா ஒரு செயலை செய்து முடிப்பவர். ஆற்றல், இது நமக்கு தெரியும். ஆற்றல்னா அந்த செயலை செய்யும் திறன் அல்லது வலிமை. பணிதல், பணிவுடன் இருத்தல். அது சான்றோர், இது சான்றோர்கள், நற்குணங்கள் நிரம்பியவர். மாற்றாரை, மாற்றாரைன்னா என்னது? மாற்று கருத்து உடையவரை. மாற்றும் படை, மாற்ற உதவும் கருவி. இப்போ இதுக்கான விளக்கம் என்னென்னா, இப்போ ஒரு வேலையை செய்து முடிக்கிறவர் அந்த வேலைக்கு திறமையானவராக மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த வேலையை செய்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்களையும் பணிவாக சேர்த்துக்கிட்டு பணிவாக அவங்களுக்கு புரிய வச்சு அந்த வேலையை செய்கிறது. இப்போ எப்படி நம்ம ஒரு செயல் திட்டம் எடுக்கிறோம், ஒரு வேலையை எடுக்கிறோன்னா எல்லாருமே நமக்கு சாதகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதுக்கு மாற்று கருத்து உடையவர், அதாவது எதிரியாக இருக்கலாம் அல்லது மாற்று கருத்து உடையவராக இருக்கலாம். அந்த மாற்று கருத்து உடையவரையும் மாற்றும் திறன், அதாவது நம்ம கருத்துக்கு உடன்பட வைக்கும் திறன் சான்றோர்கள்ட்ட தான் இருக்கும். அந்த குணங்கள் நிறைந்த ஒருவர் தான் சான்றோராக இருப்பார் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்கிறாரு. இப்போது இதை நமக்கு புரிகிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஒரு புதிய திட்டத்தை ஒரு அலுவலகத்தில் ஒரு புதுசாக ஒரு திட்டம் வருது, ஒரு செயல் திட்டம் வருது. அந்த செயல் திட்டத்தை முடிக்கணும் அப்படின்னா அது ஒருத்தரால் முடிக்கக்கூடிய விடயமாக ஒரு செயல்திறனாக இருக்காது. கண்டிப்பாக ஒரு குழுவினரால் முடிக்கக்கூடிய ஒரு செயல்திறனாக தான் இருக்கும், செயல்திட்டமாக தான் இருக்கும். அப்போ அந்த செயல் திட்டத்தை முடிக்கிறதுக்கு அதிகாரிகள் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி அதட்டி வேலை வாங்கிறத விட அந்த வேலை எவ்வளோ முக்கியம், அந்த குழுவினருக்கு எவ்வளோ முக்கியம், அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ முக்கியம், அதனால் அதில் வேலை செய்கிறவங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும், அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனையும் அதுக்கான முழு விளக்கத்தையும் அந்த குழுவினருக்கு கொடுத்து அவங்கக்கிட்ட பணிவாக அவங்களோட கருத்துக்களையும் உள்வாங்கிக்கிட்டு அந்த வேலையை செய்யும்போது அந்த செயல் திட்டம் ரொம்ப எளிதாக, விரைவாக, வெற்றியாக முடியும். இப்போ இந்த குணங்கள்லாம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் சான்றோர்கள். அது நற்குணங்கள் நிறைந்தவங்ககிட்ட தான் இந்த மாதிரி ஒரு வரையறை அல்லது ஒரு திட்டம் இருக்க முடியும். அதனால் ஒரு திட்டத்தை முடிக்கிறதுக்கு அதட்டி வேலை வாங்கிறத விட பணிவாக வேலை வாங்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, அந்த திட்டம் முடிஞ்சதுக்கப்புறம், அந்த செயல் திட்டம் வெற்றியாக முடிந்ததுக்கப்புறம் அதற்காக உழைத்தவர்களை பாராட்டுவது மிக 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 முக்கியம். இந்த குணங்கள்லாம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் சான்றோர்கள். அப்போ சான்றோர்கள்னால் என்னது? இந்த செயல்திறன்கள்லாம் இருக்கிறவர் தான் சான்றோராக இருப்பார். அது ஒரு அலுவலகமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோடையும் கலந்து ஆலோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கருத்துக்களை ஏற்க வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த செயல் அல்லது அந்த முடிவு வெற்றியாக முடியும் பொழுது அதுக்கு உதவியவரை பாராட்டுவது மிக மிக முக்கியம். இந்த குணங்கள்லாம் இருந்ததுனாலே அவர் சான்றோராக ஆகிட முடியும் அப்படிங்கிறாரு வள்ளுவர். இப்போது இதுக்கான குறளை மறுபடியும் பார்த்துருவோம். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. நன்றி, வணக்கம்.